அருமை 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய திருவண்ணாமலை மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி HM சிஸ்டர் குளோரியா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஆலோசனையின்படியும் உங்களுக்கான பாடங்களை இந்த தொழில்நுட்ப வாயிலாக நடத்துவதில் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் பெருமை கொள்கின்றோம். மிக சிறப்பான வகையில் நீங்கள் தேர்வெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மனம் திறந்த பாராட்டுக்களை உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள பள்ளி நிர்வாகம் கடமைப்பட்டிருக்கின்றது. இனி தொடர்ந்து பாடங்களை நடத்துவதற்கு உங்களுடைய அற்புதமான ஒத்துழைப்பு எங்களுக்கு மேன்மேலும் தேவையாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு இயல் 5 மொழிபெயர்ப்பு கல்வி, இயல் 5ல் மொழிபெயர்ப்பு கல்வி என்று சொல்லக்கூடிய விதத்தில் டிரான்ஸ்லேஷன், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு அதனுடைய கருத்து வளத்தை பரிமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நுட்பத்திறன் கொண்டதுதான் இந்த மொழிபெயர்ப்பு. இது குறித்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மொழிபெயர்ப்புனாக்க என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இதனுடைய முன்னுரையாக 2 பெரும் இலக்கியவாதிகள் மிக சீரும் சிறப்புமாக சொல்லுகிறார்கள். மனவை முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமகனார், மு.கு. ஜகநாத ராஜா என்று சொல்லக்கூடிய இன்னொரு அறிஞர் பெருமகனார் மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்று சொல்லக்கூடிய செய்திகளை சொல்கிறார்கள். நீங்க புத்தகத்தை வைத்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை அதனோடு தொடர்பு படுத்தி நீங்க கவனிச்சுக்கினே வரணும். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. இந்த பதில் 2 மதிப்பெண் உடைய வினாவில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மனவை முஸ்தபா மொழிபெயர்ப்பு குறித்து யாது கூறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு ஒரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப எளிமையா புரியுது இல்லைங்களா? இப்ப தமிழ்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா இது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாங்க. Face is index of the mind. இப்ப தமிழை அறியாத வெளிநாட்டவர் இந்த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஆங்கிலத்தை உணர்ந்த ஒரு மேதாவி இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லக்கூடிய அழகான இந்த தமிழ் பழமொழியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இதுதான் மொழிபெயர்ப்பு. மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய வினாத்தாள்ல டிரான்ஸ்லேஷன் அந்த பகுதியெல்லாம் கொடுப்போம், சிறு சிறு பகுதியாக கொடுப்பாங்க. அடுத்து ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். மொழிக்கான வளம் இருக்கணும், மிக சிறப்பான வகையில உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்துல நம்முடைய அற்புதமான வளர்ச்சியினுடைய தன்மை தேவைப்படுகிறது. ஒரு நாட்டோடு நம்மை நாம் தொடர்பு படுத்திக் கொள்வதற்கும் அவர்களும் நம்மோடு தொடர்புபடுத்திக் கொள்வதற்கும் இந்த மொழிபெயர்ப்பு மிக சிறந்த ஒரு கருவியாக இருக்கிறது. உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு.கு. ஜகநாத ராஜா அவர்கள். இதுல பாருங்க, சாதாரணமான செய்தி அல்ல. உலக நாகரிக வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு பயன்படுகிறது, பொருளியல் மேம்பாட்டிற்கு மொழிபெயர்ப்பு பயன்படுகிறது. நீங்க செய்திகள்லாம் பார்க்கும்போது தெரியும், பல்வேறுபட்ட அயல் நாட்டோடு இந்திய அரசு துறையை சார்ந்த பிரதமர், மந்திரிகள்,
பொருளாதார துறையை சார்ந்தவர்கள், வணிகவியல் துறையை சார்ந்தவர்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், இலக்கியவாதிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த உறவு பரிமாற்றத்தை மேற்கொள்வார்கள். இந்த 2 செய்திகள் நல்லா பார்த்துக்கணும். இதுல மொழிபெயர்ப்பு ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில். மொழிபெயர்ப்பு ஒரு தொடக்கம். எப்படி பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். பாருங்க, தொல்காப்பியர் காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு. அப்ப நம்முடைய தமிழன் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தை படைக்கின்ற பொழுது அப்ப இந்த மொழிபெயர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுலயும் நம்முடைய தமிழர்கள் தான் கொடிகட்டி பார்க்கிறார். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. இந்த செய்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள், ஆதாரங்கள். என்ன சொல்றாங்க? சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. அப்ப சங்க காலம் என்பது ஒரு தங்க காலம். இன்னைக்குதான் இந்த மொழிபெயர்ப்பு மிக சீரும் சிறப்புமாக வளர்ச்சியில ஓங்கி இருக்கிறது நம்ம நினைக்க கூடாது. சங்க காலத்திலே நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பு கலையில் தலை சிறந்தவனாக விளங்கியிருக்கிறான். வடமொழியில் வழங்கி வந்த ராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இந்த ராமாயண மகாபாரத செய்திகள், ராமாயணம் மகாபாரதம் வடமொழியில இயற்றப்பட்ட உயர்ந்த காவியங்கள். வடமொழியில ராமாயணத்தை இயற்றியவர் யாரு? வால்மீகி. வால்மீகி. சிலர் வால்மீகின்னு சொல்றாங்க, சிலர் வான்மீகின்னு சொல்றாங்க. ஆனா பொருத்தமான சொல்லுதான். அதே போல மகாபாரதம் சொல்லும் போது அதை வடமொழியில் இயற்றியவர் யாரு? வியாசர். இப்ப வடமொழியில் வான்மீகி இயற்றிய ராமாயணம், வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரதம், இதெல்லாம் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை என்று சொல்லக்கூடிய அந்த நூல்கள்ல இருக்குதான். அப்ப அதை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சங்ககால புலவர்கள் மொழி புலமையில் சிறந்த ஆளுமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, பிறமொழி கருத்துக்களை, கதைகளை தமிழ் படித்தமையை புலப்படுத்துகிறது. அதுல பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. இந்த வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் சிலவற்றை சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த நுட்பத்தில் மொழி புலமையில் விளங்கியிருக்கிறார்கள் நமக்கு நல்லா தெரியுது. அடுத்த தலைப்பு மொழிபெயர்ப்பு தேவை. இந்த மொழிபெயர்ப்பு ஏன் தேவை? இது வேலை இல்லாத ஒரு வேலையா? இப்படி பிற மொழியில் இருக்கக்கூடியது எடுத்து இங்க மொழிபெயர்க்கிறது இது ஒரு வேலையா நினைக்க வேணாம். ஆனால் இதுதான் தேவையான தேவைகளும் மிகுந்த தேவை. மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. பார்த்தீங்களா? சங்க காலம் தொடங்கி நேற்றைக்கு வரைக்கும், இன்றைக்கும், இனி நாளைக்கும் மொழிபெயர்ப்பு தேவை. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. லாங்குவேஜ் இஸ் an instrument. மொழி என்பது ஒரு கருவியை போன்றது. அதே போல டிரான்ஸ்லேஷனும் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். மொழிபெயர்ப்பு கலை மிக சிறந்த கலை. நீங்களாம் அந்த நுட்பத்திறனை படிக்க 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 தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது இந்திய அரசாங்கம். பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம் NBT
தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. இதற்கான சில பொறுப்புகளை இந்த புத்தக நிலையங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள், எப்படி மொழிபெயர்க்கணும். உலக போரின் போது அமெரிக்கா சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகும். தெரியும் உங்களுக்கு ஹிரோஷிமா நாகசாகி, அந்த உலகப் போர் ஏற்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் உங்களுடைய சோசியல் சயின்ஸ் டீச்சர், சமூக அறிவியலாளர்லாம் சொல்லியிருப்பாங்க. அதற்கு ஜப்பான் என்ன சொல்லிச்சான்? மொகு சாஸ்ட், மொகு சாஸ்ட், மீண்டும் ஒரு முறை மொகு சாஸ்ட் என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் மொகு சாஸ்ட் என்று சொல்லக்கூடிய தொடரின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தெரியாமையால் அமெரிக்கா ஹீரோஷிமாவில் குண்டு வீசியது. அதற்கான உண்மையான பொருளை புரியாமல் அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, ஜப்பான் மேல குண்டு வீசிடுச்சு. ஏன்? அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும், உங்களுக்கு நாங்க செய்தி அனுப்புறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை உணராமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அமெரிக்க நாடு, அந்த வல்லரசு நாடு ஜப்பான் நாட்டின் மீது குண்டு வீசியது. ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். ஒரு குழப்பம் பாருங்க, ஒரு குழப்பம் எவ்வளவு பெரிய ஒரு உலகப் போர் ஏற்படுவதற்கு காரணமாயிற்று. இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். அதனால்தான் ஒரு செய்தியை வேறொரு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் போது, இல்லை இந்த மொழியிலிருந்து அந்த மொழிக்கு போகும்போது மிக திறன் வாய்ந்தவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான வகையில் ஒரு செய்தியை சொல்லிட்டாக்கா பாதிப்புகளை கொடுக்கும் என்பது இந்த அமெரிக்க ஜப்பான் போர் நமக்கு வலியுறுத்துகிறது. அது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, குறிப்பா ஜப்பானுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. ஹிரோஷிமா நாகசாகி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் அது பாதித்தது. என்றைக்கும் அந்த நிகழ்வு நம்முடைய கண்ணோட்டத்தின் முன்னால் நடப்பது போல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னாக்க அந்த மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததன் காரணம். அடுத்து மொழிபெயர்ப்பு கல்வி ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதெல்லாம் இருக்குது. மொழிபெயர்ப்பு கல்வி இப்ப நாங்கெல்லாம் இளநிலை படிக்கும்போது டிரான்ஸ்லேஷன் அண்ட் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர், மொழிபெயர்ப்பும் படைப்பிலக்கிய திறனும் சொல்லிட்டு ஒரு தாள் எக்ஸாம் பேப்பர்னு வச்சிருப்பாங்க. யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மொழிபெயர்ப்புக்கு சில துறைகள்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பை துல்லியமாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஒருத்தர் ஒரு மொழியை மட்டும் தெரிஞ்சுக்கூடாது. தாய்மொழி மிக 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 அவசியம். உடன் சார்பு நிலையோடு பிற மொழிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆங்கிலம், சீன மொழி, ஜப்பான் மொழி, அமெரிக்கன் மொழி, பிரெஞ்சு, இல்லையா, இப்படி பல்வேறுபட்ட மொழிகள், திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய மொழிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம், இந்திய தேசிய மொழின்னு சொல்லும் போது ஹிந்தி, இல்லையா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாகவும் பயன்படுத்த முடியும். வேலை வாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். மொழிகள் நிறைய தெரிஞ்சாக்கா எங்க வேண்டுமானாலும் எந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் மிக சிறப்பான வகையில நாம் பிழைத்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய தன்மை. நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓர் உலக தன்மையை பெற முடியும். இந்த மொழிபெயர்ப்பின் மூலமா என்ன பண்ண முடியும்? ஓர் உலகம், குறிப்பா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய கணியன் பூங்குன்றனாருடைய கருத்து வளத்தை இந்த மொழிகள் தெரிவதன் மூலமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மிக எளிதாக முடியும் சொல்றார். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய என்னென்ன பணி செஞ்சாங்க? அவங்க இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில்
தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்றேன். ஆக தனியார் நிறுவனங்களும் உருவாகி இருக்கக்கூடிய சிறப்பினை பெறுகிறது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தாய்மொழிக்கு மிகுந்த ஒரு மதிப்பு தரணும். பிற மொழிகளையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் மூவா சொல்லுவார், உன் மொழியை உயிராக நினை, பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதே, அறிவை விரிவு செய் என்றெல்லாம் டாக்டர் மூவா போன்றவர்கள் சொல்லுவார். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு, ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்க. எத்தனை மொழி வேணுமாலும் நீ படி, உன்னுடைய மொழியான தாய்மொழியையும் படி, அதற்கு வழக்கம் செய் என்று சொல்கிறார். இலக்கிய இறக்குமதி அடுத்த தலைப்பு, ரொம்ப அற்புதமான தலைப்பு. இலக்கிய இறக்குமதி. அப்ப அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் தமிழில் இறக்குமதி செய்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நூல்களை அங்கு ஏற்றுமதி செய்கிறோம். அங்க இருக்கிறவங்களுக்கு அது இறக்குமதி செய்வது போல ஒரு செய்தி வரும். பிறமொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. எவ்வளவு சிறப்பான செய்தி. அப்ப பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கான் பாருங்க. அந்த ஓரத்துல கட்டம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, 101. இதெல்லாம் படிக்கணும். காட்சி பொருட்காட்சி அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸிபிஷன், பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொன்னாக்கா இருப்பு பாதை, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். அதே போல ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாக்கா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னு நாம் சொல்றோம் இல்லையா, சாதாரணமா சொல்ற அந்த வார்த்தையை படித்தவர்கள் படிக்காதவர்கள்லாம் சொல்ற இந்த ஆங்கில சொல்ல பயன்படுத்துறோம். தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். இந்த 3 சொல்லாட்சி இதுல பாரதி. ஏன்னா பாரதிக்கு பல மொழிகள் தெரியும். பல மொழிகள் தெரிந்த பாரதி சொல்றான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவனுக்கு சொல்றதற்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆங்கிலத்துல சில கதைகள்லாம் எழுதுறான். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பிரெஞ்சு மொழி மிக சிறப்பா தெரிஞ்சிருக்கிறார். வங்காளத்தை அற்புதமா அறிந்திருக்கிறார். சமஸ்கிருதம் ரொம்ப சிறப்பா தெரியும். இப்படி பல மொழிகளுக்கு அதிபதி மகாகவி பாரதி. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகும் பொதுநிலை பெறுகிறது. அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறது இலக்கியங்கள். அந்த அனுபவங்களை தரக்கூடிய இலக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொதுவான அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. நல்ல செய்தியை சொல்றாங்க இந்த இடத்துல. இன்னும் சிறப்பா சொல்றாங்க, ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். ஆங்கில இலக்கிய உலகத்தின் நாடகத்தினுடைய பிதாமகன், உலக நாடகத்தினுடைய அதிபதி யார் என்று சொன்னார் ஷேக்ஸ்பியர். அந்த ஷேக்ஸ்பியருடைய ஆங்கில நாடகங்களை ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்த உடனே அந்த ஜெர்மன் நாட்டவர்கள் என்ன பண்ணாங்க, ஷேக்ஸ்பியரை தன் நாட்டினுடைய தலகர்த்தராக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு பெரிய சிறப்புடையதா இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதுதான் மிஞ்சும். இதுபோல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். இது ஒரு சிறந்த செய்தி. உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி. திருக்குறள் நடத்தும் போதெல்லாம் தமிழாசிரியர் பெருமக்களும் பிறரும் சொல்லக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய செய்தி. உலக மொழிகளிலேயே அதிகமான மொழிபெயர்ப்பு உடைய ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் திருக்குறள். திருக்குறள் அத்துணை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு மிக சீரும் சிறப்புமாக
இனம், நாடு, மதம் அத்தனையும் கடந்து உச்சி மோந்து பாராட்டப்படுகிறது. அதான் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா அது? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து ஒரு தீர்க்க தரிசனம் போல சொன்னான் மகாகவி பாரதி. இன்னைக்கு உலக மொழிகள்ல மொழிபெயர்க்காத வகையில பார்க்கும்போது சொல்லி பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ நூல்கள் இருக்கலாம். ஆனா திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழிகள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்துணை மொழிகளின் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு நாம தலைநிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதை நாம பார்க்கிறோம். மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகி இருக்க முடியாது. உண்மைதானே? அந்த உள்நாட்டுக்குள்ளேயே அந்த நூல் இருந்துச்சுனாக்க சிறப்பா இருக்குமா? சிறப்பு தான். ஆனா அது அயல் நாட்டினுடைய மொழிகளில் மொழிபெயர்க்கின்ற பொழுது அதனுடைய சிறப்பு தன்மை மேன்மேலும் மெருகேறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியுமா? கம்பன் இருந்திருக்க முடியுமா? ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. உங்களுடைய தமிழ்நாட்டு பாடல் நிறுவனத்தை செய்தியை கொடுத்திருக்கிறார். வங்க மொழியை சார்ந்த தாகூர் அந்த கீதாஞ்சலி கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அற்புதமான ஒரு நூல். ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய நூல். அந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்கு பின்னால் சிறப்பு எய்தியது அப்படின்னு சொல்றாங்க. இது போல எத்தனையோ பேர். மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததால் உலகளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். மகாகவி பாரதி இப்படி செய்திருந்தாருனாக்க அவருக்கு அந்த சிறப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல இல்லைங்களா? ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலையும் பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். எவ்வளவு நூல் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அந்த மொழி அந்த அளவுக்கு இலக்கிய வளத்தையும் பண்பாட்டு கூறுகளையும் நாகரிக சிறப்புகளும் கொண்டிருக்கிறது என்பது பொருளாக விளங்குகிறது. புரியுதுங்களா? ரொம்ப அப்படியே கவனமா கவனிச்சிருந்தாக்க அந்த பாடம் புரியும். ஒன்றில் அந்த மொழிபெயர்ப்பு குறித்து சொல்லக்கூடிய செய்தி டிரான்ஸ்லேஷன். அதே போல நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளில் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கி இருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். அதே போல அந்த நாட்டினை சார்ந்தவங்க நமக்கு கிடைச்சிருக்கு. மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் லிட்ரரி கிரிட்டிசைஸ் இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம். கம்பனோடு மில்டனை கம்பேர் பண்றது, பாரதியோடு இப்ப பாஞ்சாலி சப்தம்னாக்க ஷேக்ஸ்பியருடைய டிராமால ஒன்று எடுத்து அதோட கம்பேர் பண்ண தொடர்பு படுத்துறது, திருக்குறளோடு பிற மொழியை சார்ந்த நூல்களை ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்றது. இப்ப திருவள்ளுவரும் கன்ஃபியூசியஸும் அப்படின்னு சொன்னாக்கா திருவள்ளுவரை நன்கு உணர்ந்து எழுதக்கூடிய எழுத்தாளர் மிக சிறப்பா இருந்தாலும் சீன தத்துவ ஞானிய கன்ஃபியூசியஸனுடைய பார்வையை என்ன பண்ணணும் மிக சிறப்பான வகையில கொண்டாடி வரும்போது தான் திருவள்ளுவரோடு எப்படி கன்ஃபியூசியஸ் இருக்கிறார், இல்ல கன்ஃபியூசியஸ் எவ்வாறு திருவள்ளுவரை பின்பற்றுறதுல ஒண்ணு இல்லை, இந்த தாட்ஸ். ஏன்னா திறனாய்வாளர் சொல்லுவாங்க, உலகத்துல சிந்தனையாளர்கள் எங்கு தோன்றினாலும் சிந்திப்பது ஒன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அந்த செய்தியை சொல்றாங்க. பல்வேறுபட்ட வகையில இந்த தமிழ் இலக்கியங்களை நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை, வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல்வகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மொழிபெயர்ப்புல செம்மை தேவை. மொழிபெயர்ப்புல என்ன தேவை? செம்மை. சிறப்பான வகை நுட்பமா ஒன்று சொல்றாங்க. 100 rail sleepers were washed away. 100 rail sleepers were washed away என்பதை தொடர் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க?
ரயில் ஸ்லிப்பர்ஸ் என்பது தொடர் வண்டியில் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். இந்த ரயில்வே தண்டவாளம் இருக்குது இல்லையா, அந்த இரும்பு தண்டவாளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குறுக்கு கட்டைக்கு ரயில் ஸ்லீப்பர்ஸ். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிழை. ஒரு பெரிய தவறே செஞ்சாங்க. அப்ப மொழிபெயர்க்கிறவங்களுக்கு என்ன தேவை? மொழி புலமை. மிக சிறப்பான வகையில அதற்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து மொழிபெயர்க்கணும். அதே போல கேமல் என்பதற்கு வடம், வடம் அர்த்தம் கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. இந்த ரெண்டு பொருள் இருந்தா கொஞ்சம் குழப்பம் வந்தோம். ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். ஊசினுடைய காதுல எது நுழையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வடம் நுழையாது, கயிறு நுழையாது. நூல் தானே நுழையும். ஆனா எப்படி மொழிபெயர்க்கிறாங்களா, இப்ப எப்படி அந்த செய்தியை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு திறனாய்வாளர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. இத்தொடரில் வடம் என்பது பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதை மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அந்த மூலமொழிக்கான கருத்து இதுல சிறப்பா இருக்கணும், அதுல சிதைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. டிரைனேஜ் சொன்னாலே பாதாள சாக்கடைகள், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதை பாதாள சாக்கடைன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணுமா, புதை சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா, அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர் அப்படின்னு சொல்றார். அதே போல டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. டெலிபோன், டெலிகிராஃப் இல்லையா, இந்த செய்திகளை பார்க்க போறோம். எப்படி டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிபோன், டெலஸ்கோப் முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுக்களுடன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள டெலி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு பிற சொற்களை உருவாக்குகிறார். இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்பர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்ற முன்ஒட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். பல்துறை வளர்ச்சி, அடுத்த தலைப்பு நம்ம என்ன பார்க்கிறோம், பல்துறை வளர்ச்சி எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்றைக்கு பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. உண்மைதான். இந்த மொழிபெயர்ப்பு கலை இன்னைக்கு சரியான வகையில் விஸ்வரூபடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்க மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. உண்மைதானே? விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. அயல் நாட்டு படங்களை எல்லாம் அந்தந்த மொழிகளுக்கு ஏற்றார் போல, அந்தந்த மாநில மொழிகளுக்கு ஏற்றார் போல மொழிபெயர்த்து கொடுக்கிறாங்க. குறிப்பா நாம் என்ன சொல்றது, டப்பிங் அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னாக்க இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. சரி, இந்த மொழிபெயர்ப்பினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது மொழிபெயர்ப்பு காலம். 20ஆம் நூற்றாண்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, மொழிபெயர்ப்பின் காலம். சங்க காலத்தில் வரைக்கும் இருக்குது, ஆனா இன்றைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கிய, மிக அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது.
இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகள் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, நல்லா கவனிங்க, சயின்ஸ் டெக்னாலஜி, அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. எல்லாத்துக்கும் மொழிபெயர்ப்பு மிக 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 அவசியம். மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு சிறப்பான சொல்லாட்சி சொல்றாரு. இந்த மொழிபெயர்ப்பு ஒரு நீண்ட நெடிய சாலையாக பயணம் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் கூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. இப்ப நமக்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்பு கொடுக்குது. பார்த்தீங்கன்னாக்க கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும், அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இதோட ஒரு சிறந்த சொல் எதுவுமே தேவையில்லை. மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இந்த மொழிபெயர்ப்பு கலை இருக்கிறது சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியில் இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமா கவனிங்க. ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மன்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது. சோவியத், ரஷ்யா, ஜப்பான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்புக்கு ரொம்ப சிறப்பு கொடுப்பாங்க. பிற நாட்டினுடைய அற்புதமான படைப்புகளை எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்து உடனடியாக மொழிபெயர்த்துருவாங்க அந்த மொழியில. அதில் ஜெர்மன் முதலாவதா இருக்கு. எத்தனை நூல்கள் மொழிபெயர்த்திருக்காங்க? 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன ஒரு வருஷத்துல. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உலக மொழிகளிலேயே ஆங்கிலம் கூட கிடையாது. இது நமக்கு ஒரு பெருமை தான் இருக்கு. அதுக்காக ஆங்கிலத்தை குறை சொல்வதாக யாரும் தவறா எடுத்துக்க கூடாது இல்லையா? அப்ப இந்த உலக மொழிகளிலேயே தமிழ் நூல்களை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய தமிழ் மொழியின் மீது எந்த அளவுக்கு ஒரு பற்றினை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நூல்ல சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல திணிச்ச திரிபோட சொல்லல. அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன. அதிகமான நூல்கள் தமிழ், அதை தொடர்ந்து வரும்போது ஆங்கிலத்தை அந்த இடத்துல முதலிடமா சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய பகுதி. அப்ப மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. இந்த மொழிபெயர்ப்பால் என்னென்ன பயன் ஏற்படுகிறது? பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது இல்ல? இப்ப கன்ஃபியூசியஸினுடைய பார்வையில மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பார்த்து அது எழுதியிருப்பார், செய்திகளை சொல்லியிருப்பார். ஷேக்ஸ்பியர் காலத்துல அவருடைய கால ஓட்டத்திற்கேற்ப அந்த கதைகள் பின்னப்பட்டிருக்கும். கிரியேட்டிவிட்டி தான். இப்ப தாகூர் எழுதுறாரு வங்க மொழியில, அவருடைய எண்ணங்களில் தோன்றியது மிக சிறப்பான வகையில எழுதுவார். பார்த்தீங்கன்னாக்க அந்தந்த நாட்டினுடைய கவிஞர்கள், படைப்பாளர்கள், தொழில்நுட்பவாதிகள் என அத்துணை பேரை நாம சிறப்பான வகையில சொல்லலாம். அதே சமயத்துல பிறமொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னமா ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறார், என்னமா மில்டன் எழுதியிருக்கிறார், எவ்வளவு அற்புதமா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அழகா இந்த கவிதையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரதிதாசன், நாம இன்னைக்கு அவங்கள சொல்ற மாதிரி நம்முடைய கவிஞர்கள் அவங்களும் சொல்றாங்க. அதே போல கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். மிக சிறப்பான செய்தி. இந்த மொழி வளர்ச்சியில என்ன சிறப்பு? நல்ல மொழிபெயர்ப்பாளர் சில மொழி மீறல்களை செய்வார். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்தனுடைய மண்ணின் தன்மைக்கேற்ப அவங்க
அந்த நேரத்துல கொஞ்சம் மீறுவாங்க. அது இலக்கியவாதிகளுக்கும் கவிஞர்களுக்கும் உரிய ஒரு செயல்பாட்டு தத்துவம் அது. அதுக்காக அவங்க அப்படியே புறந்தள்ள மாட்டாங்க இல்லைங்களா? இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவான். செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சி மேற்கொள்ள வேண்டியிருந்தது. சங்க காலத்துல செய்யுள் வடிவம், பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அயல் நாட்டின் வருகைக்கு பின்னால உரைநடை என்று சொல்லக்கூடிய இந்த ப்ரோஸ் மிக சிறப்பான வகையில வளர்ச்சி பெற்றது. தமிழ் ஆங்கில தொடர் அமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது சில புதிய புதிய உத்திகளை கையாளுறாங்க. பார்த்தீங்கன்னாக்க எதை மொழிபெயர்ப்பது, நல்லா கவனமா கவனிங்க. எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக் கூடாது. சிறந்த படைப்பிலக்கியவாதிகளுடைய மொழிபெயர்ப்பு மிக 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 அவசியம். அது வணிகமாகட்டும், பொருளியலாகட்டும், தொழில்நுட்பமாகட்டும், அறிவியலாகட்டும், மருத்துவமாகட்டும், சமூகவியலாகட்டும், தத்துவமாகட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல படைப்புகளை மொழிபெயர்க்க வேண்டும். ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக் கூடாது. ஏன்? அந்த மொழியை தவறாக நினைக்கக்கூடிய பார்வை படிக்கக்கூடிய வாசகனுக்கு ஏற்பட்டுவிடும். புது புது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறுகுழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். பாருங்க, யாரையும் பிறந்தள்ளக்கூடாது. ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை. படிக்கணும். அது எந்த நாட்டு நூலா இருந்தாலும் மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் போது அதுல சிறிது கவனம் செலுத்தி நம்முடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் மொழிபெயர்ப்பு நூல்களுக்கும் ஒதுக்கணும். இப்படி இந்த இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை, ஒவ்வொரு அயல் நாட்டிலையும் தமிழுக்கான இருக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய சிறப்பு. எல்லா நாட்டிலும் தமிழ் இருக்கை இருக்கு. அறிவு செல்வங்கள் மிக சிறப்பான வகையில் பெறுவதற்கான ஒரு சீரிய தத்துவம் நமக்கு கிடைக்கிறது. இந்த குலோத்துங்கன் சொல்றாரு, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும். காசினின்னு அர்த்தம் உலகம். இந்த உலகத்துல அறிவினுடைய தன்மையில மிக சிறப்பான வகையில எத்தனை கலைகள் இருக்கோ அத்தனை கலைகளையும் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்கன் சொல்ற. இப்ப செய்ய வேண்டுமென என்ன? மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும், மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும், மொழிபெயர்ப்புக்குவதும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும். களஞ்சியம்னா என்ன அர்த்தம்? டிக்ஷனரி. எப்படி மொழிபெயர்க்கணும், எந்த சொல்ல எப்படி அப்படி சொல்ல நல்ல மிக சிறப்பான துறைகள்லாம் இருக்குது பல்கலைக்கழகத்தில். நீங்களாம் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்ப அயல் நாட்டை சார்ந்த ஒரு அதிபர் வர்றாருனாக்க மொழிபெயர்ப்பு கலையை சார்ந்தவர்களை நாடுவார்கள். அதுல சிறப்பா யார் இருக்காங்களோ அவங்கள நீங்க செய்தித்தாள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்கும் பட்டறைகளை நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். சாகித்ய அகாடமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளையும் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமன்றி துறை சார்ந்த நூல் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். துறை சார்ந்த ஒவ்வொரு துறை, இப்போ தமிழ் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ் துறையில இருக்கக்கூடிய சிறந்த நூல்கள் அங்க போகணும், அங்க இருக்கக்கூடிய நூல் இங்கு வரணும். ஆனால் தான் பாவேந்தர், பாரதிதாசன் போன்றவெல்லாம் சொல்லும்போது மொழிபெயர்ப்பு மிக சிறப்பான வகையில் உயர்த்தி பிடித்திருக்கிறார் பல்வேறுபட்டவர்கள். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதுல மகாகவி பாரதி சொல்றார், இந்த செய்தியை சொல்லாதவங்க யாருமே கிடையாது. சென்றிடுவீர் 8 திக்கும். திக்குன்னு என்ன அர்த்தம்? திசை. கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர். போங்க, 8 திசைக்கும் போங்க மாணவர்களே. மவுண்ட் சென்ட் ஜோசப் பள்ளி மாணவ செல்வங்களே போங்க, அங்க இருக்கக்கூடிய சிறந்த படைப்புகளை எல்லாம் இங்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். அது தமிழ் உலகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொடர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமதுர தமிழோசி உலகமெல்லாம் பரமு வகை செய்திடல் வேண்டும்.
இந்த தமிழை உலகத்துக்கெல்லாம் பரப்பணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பல மொழிகள் அறிந்தவன் மகாகவி பாரதி, பன்மொழி புலவர்க்கா அப்பாதுரையார், பல மொழிகள் அறிந்தவர், எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. தேவநேய பாவாணர் அற்புதமான தனித்தமிழ் தொண்டர். அவங்கெல்லாம் ஆங்கிலம் மிக சிறப்பாக தெரியும். ஆங்கிலத்தையே கரைத்து குடித்தவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு சொல்வது வியப்பு. அவளை பத்தி சொல்லும் போதெல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க. மறைமொழி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம். திருவிக்கா காந்தியார் தமிழகத்திற்கு வருகை தருகின்ற பொழுதெல்லாம் காந்தியாரை விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர் யாருன்னாக்க திருவிக்கா. குட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்றாரு. திருவிக்காவை அழைக்கும் போதே சொல்லுவார். அப்ப தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்ட திருவிக்காவை டிரான்ஸ்லேட்டர், வெரி குட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு காந்தி பாராட்டால. காந்தியுடைய ஆங்கில பேச்சு எந்த அளவுக்கு அவர் தமிழ் படித்திருப்பார், அந்த தமிழினுடைய அந்த சிறப்பான அந்த பயன்பாட்டு கூறுகள் காந்தி எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கும் பாருங்க. அண்ணா ஆங்கிலத்தினுடைய அதிமேதாவி, அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள், இப்படி எத்தனையோ பேர் வந்து நாம் உதாரணம் காட்டி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்ப அவங்களாம் நம்முடைய தமிழினுடைய சிறப்பம்சத்தை அயல் நாடுகளில் சென்று சொன்னார்கள். மாண்புமிகு அப்துல் கலாம் போன்றவர்கள் மிக சிறப்பான வகையில் அயல் நாடுகளில் சென்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம், அறிவியல் கருத்தரங்கங்களில் பேசுகின்ற பொழுது, அறிவியல் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது, சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்ற பொழுதெல்லாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் திருக்குறளையும் சங்க இலக்கியங்களையும், குறிப்பா யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவ பண்பாட்டையும் அவர் சொல்லாத இடமே கிடையாது. பாத்தீங்கன்னா இப்படி செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி மிக 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 இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுல ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், நம்முடைய திருவண்ணாமலை கேவி ஜெயஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழாசிரியர், குறிப்பா அவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அருமை நண்பர் பவா செல்லதுரையினுடைய உறவு முறையாக இருக்கிறார்கள். அவங்க சிறந்த மொழிபெயர்ப்பாளர், அற்புதமான ஆற்றல் பொருந்தியவர். அவருடைய சகோதரியார் அவங்க கூட +2ல நடிகர் திலகத்தை குறித்து ஒரு பாடத்தை அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். இந்த மலையாளம் மூலம் மனோஜ் குரூர் என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதருடைய ஒரு நூல், நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் மலையாள மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் வந்து நாங்க பட்டிமன்றம் பேசும்போது எனக்கு பரிசாக கொடுத்த ஒரு நூல். இது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல். மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். மொழிபெயர்ப்புல சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்கிறாங்க. அதில் நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் கிடைத்திருப்பது இது மொழிபெயர்ப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும். அந்த வகையில் இந்த பாடத்தை மிக சீரும் சிறப்புமாக படியுங்கள். இந்த பாடத்தை ஒரு முறைக்கு இருமுறை இல்லை, பல முறை படிக்கணும். சின்ன 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 செய்திகள் இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதற்கு மிக சிறப்பான வகையில் அமையும். ஆக மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நாம பாரதியை நினைவு கூற வேண்டும், தாகூரை நினைவு கூறுதல் சிறப்பு. இன்னும் பிற பல்வேறுபட்ட சிறப்பம்சம் வாய்ந்த இலக்கியவாதிகளாக இருக்கிறாங்க. இதுல கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்புல மேலோங்கி கொண்டே இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு கலையில் தாங்களும் சிறப்புல விளங்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் வணக்கங்களை கூறுகின்றோம். சிறப்பா படிங்க. அற்புதமான வகையில பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களாக நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் கருத்து ஊன்றி கவன சிதறல் இல்லாமல் மிக சிறப்பில் படித்து முன்னேறி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.